தெற்கு வங்கக்கடலில் நவம்பர் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த 2 நாட்களில் அதாவது 26ஆம் தேதி புயல் சின்னமாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் காத்திருக்கிறார். செலினா, இந்த புயலால் குறிப்பாக தமிழகத்திற்கு மழை இருக்கிறதா? என்ன மாதிரியான பாதிப்புகள் எந்த மாவட்டத்திற்கு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கியது. அதற்கு பிறகாக 2 சுற்று பருவமழை என்பது தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 3ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்தில் நவம்பர் 23ஆம் தேதி துவங்கி 30ஆம் தேதி வரையிலும் நீட்டிக்கும் என்று வானிலை தகவல் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் விட்டு மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறது. நவம்பர் 26, 27, 28 ஆகிய நாட்களை பொறுத்தவரையிலும் வடகிழக்கு பருவமழை என்பது தீவிரமடையக்கூடும் என்றும், அது 30ஆம் தேதி வரையிலுமே நீட்டிக்கும் என்றும், தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நவம்பர் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பு இருக்கக்கூடுவதாகவும், அது நவம்பர் 26ஆம் தேதி வாக்கில் இரவு புயல் சின்னமாக அது மாற வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் சின்னம் என்பது வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகரும் என்றும், குறிப்பாக புதுச்சேரி கடலோர மாவட்டங்கள், நாகப்பட்டினம் இடையே நவம்பர் 27, 28 ஆகிய தேதிகளில் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அதே போல அந்த கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், இந்த புயல் சின்னம் காரணமாக காற்று பாதிப்பு இருக்காது என்றும், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் குறிப்பாக நாகப்பட்டினம், திருவள்ளூர், காரைக்கால் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் நல்ல மழை இந்த காலகட்டத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு அது எந்த திசையை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் தொடர்ச்சியாக வானிலை கணிப்புகள் என்பது ஆய்வு செய்யப்படும் என்றும், காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி உருவான பிறகுதான் எந்த திசையை நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கக்கூடும் என்பது தொடர்பான அறிவிப்புகள் என்பது வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.